சில குழந்தைகளுக்கு ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், சில பேருக்கு பிளேல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், சில பேருக்கு படிக்க மட்டும் தான் வரும்னா படிக்கிறதுல கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஆனா அதை நம்ம டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீடைரக்ட் பண்றேங்கிறத சம்டைம்ஸ் தப்பா எடுத்துக்கிட்டு குழந்தைக்கு ஃபுட்பால் தான் வருதுன்னா அந்த குழந்தைய வந்து நம்ம வேற ஒரு ஸ்கில்லுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீ இது மட்டும் தான் கத்துக்கணும், என்னால ஃபுட்பால் கத்துக்க முடியல, நீ ஃபுட்பால் கத்துக்க. டிவி ஷோஸ் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு பாட்டு பாடுறதுக்குலாம் வந்தனால நீ அதை பண்ணு. ஆனா குழந்தைக்கு எது வரும் வராதுங்கிறத வந்து பாக்குறது இல்ல, புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ ரொம்ப முக்கியம் குழந்தைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. சப்போஸ் இது எதுவுமே நடக்கல அப்படின்னா என்ன ஆகும்? என்கரேஜ் பண்ணலனா, மோட்டிவேட் பண்ணலனா, ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணலனா. ரீஇன்ஃபோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை தன்னோட எல்லா விஷயத்தையும் தானே பண்ணிக்க முயற்சி பண்ணுது, டெய்லி ஹோம்ஒர்க் பண்றாங்க, டெய்லி ட்ரெஸ் மாட்டிக்கிறாங்க, டெய்லி பல்லு வளர்க்குறாங்க, டெய்லி சாப்பிடுறாங்க, எல்லாமே டெய்லி அதோட ரொட்டீன்ல நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கு எதுக்குமே நம்ம ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணலனா குழந்தை பண்ணாது. அவங்களுக்கு சூப்பர் குட் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் தேவையில்லை. அப்படி பண்ணா குழந்தை திரும்ப திரும்ப அதை பண்ணும்ல, நல்ல விஷயமாவே பண்ணும்ல. இன்னைக்கு குழந்தை தானாவே ட்ரெஸ் மாட்டி ரெடி ஆயிடுச்சு, 5 நிமிஷம் ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ரெடியான குழந்தைக்கு ஏ சூப்பர் நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லணும்ல, ரெடி ஆகியா போலாம் அப்படின்னு சொல்றதுக்கும் சூப்பர்மா இன்னைக்கு சூப்பர் ரெடி ஆகிட்டா நாளைக்கு இதே மாதிரி ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா குழந்தை நாளைக்கு அதே பண்ணும்.